அவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக நாம் எடுத்துக்கொள்வோம். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமேன். இந்த நாள் ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் எடுத்துக்கொண்டதான தலைப்பு, வெறுமையாய் தேவன் விடுவதில்லை. யாரெல்லாம் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ அவர்கள் ஒருவரை கூட ஆண்டவர் வெறுமையாய் அனுப்புகின்றவர் அல்ல. ஹல்லேலூயா, ஆமேன். ஏன் நம்மக்கிட்ட இப்படிப்பட்டதான ஒரு வெறுமை அப்படின்றது நம்ம மனசில் நிறைய நேரங்களில் கேள்விகள் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று. இரண்டாவது காரியம் உறவுகள் மத்தியில் நம்ம வெறுமையான ஒரு ஆளாகவே பார்க்கப்படுகின்றவர்களாக இருப்போம். அடுத்தது, நண்பர்கள் மத்தியில் கூட பார்த்திங்கன்னா பெரிய அளவில் நமக்கு வேல்யூவே இருக்காது. ஸோ நீ சொல்கிறியா, நீ சொல்கிறதுலாம் நான் கேட்கணுமா அப்படின்ற அளவுக்கு நம்ம அந்த இடத்துலையும் எப்படின்னா ஒரு வேல்யூவே இல்லாத ஒரு பர்சனாக தான் நம்ம பார்க்கப்படுகின்றோம். ஸோ இப்படி வெறுமையாக இருக்கின்றவர்கள், வெறுமையாக யாரெல்லாம் நான் வெறுமையாக இருக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ, ஆண்டவர் உங்களுக்காக தான் இந்த வார்த்தையை பேசுகிறாரு. ஆண்டவர் உங்களுக்காகவே இந்த வார்த்தையை கொடுக்குறாரு. முதல் குறிப்பு, லூக்கா எழுதுனதான சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1-7 இந்த வேத பகுதி எதை குறிக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பேதுருவும் இந்த கெனசரேத்து அப்படின்றதான ஒரு கடல் பக்கத்தில் திரளான ஜனங்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க. வேத வசனத்தை கேட்கும்படியாக அவர்கள் எல்லாரும் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் தூரத்தில் படகுல ஒரு 2 பேர் என்ன செய்கிறாங்க, வலைகளை அலசி கொண்டு இருந்ததை பார்க்குறாங்க. அவங்க இரவு முழுவதும் கடலில் வலை வீசி போட்டு பார்க்குறாங்க. மீன் ஒன்றுமே சிக்கவே இல்லை. இவங்களுக்கே வலை போட்டு 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 ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. மறுநாள் காலையில் என்ன செய்கிறாங்க, அவ்வளோதான்ப்பா, இதுக்கு மேலே நம்மளால் முடியாது, நம்ம என்ன செஞ்சிடலாம், போயிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த வலைகளை அலசி கொண்டு இருந்த பொழுது அப்பொழுது அந்த படகுல ஆண்டவர் வராரு. ஆண்டவர் ஃபஸ்ட்டு பார்க்குறாரு. அவங்கள பார்த்த உடனே கிட்ட வராரு. அதில் ஒரு படகுல ஏறுறாரு. நீங்கள் போங்க அப்படின்றாரு. போன உடனே அங்கே இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறாங்க, சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் அப்படின்னு சீமோனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு. இப்போது சீமோனும் தான் கூட இருக்கிறாரு. அவர் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. ஆண்டவரே, நான் நைட்டு முழுதும் என்ன செய்கிறேன், இதே இடத்துல தான் நான் வலையில் போட்டு வச்சுருந்தேன். ஆனால் இந்த வலைகளில் ஒன்று கூட என்ன செய்யலை, மீன் அகப்படவே இல்லை அப்படின்றத அவர் சொல்கிறாரு. நாங்கள் நைட்டு முழுசும் பிரயாசப்பட்டோம், ஆனால் ஒன்று கூட எங்களுக்கு கிடைக்கல. சரி, பரவாயில்ல, ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க, உங்களுடைய வார்த்தையை நான் நம்புகிறேன், நான் உங்களுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன், அதனால் நான் வலையை போடுறேன் அப்படின்னு இந்த சீமோன் கீழ்ப்படுகிறாரு. வலைகளை போடுறாங்க. வலைகளை போட்ட உடனே வலைகள் அதாவது கிழிந்து போகத்தக்கதாக மீன்கள் அவர்களுக்கு கிடைக்கின்றதாம். அதில் லூக்கா எழுதுறதான சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். இப்போ இவங்க முழுவதும் கஷ்டப்பட்டாங்க. முழுவதுமே வெறுமனையான ஒரு போட்டை தான் வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போ வெறுமையான படகு எப்படி ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட்டது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவங்க உடனே கீழ்ப்படிஞ்சதுனால. நம்மளும் கூட நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராக நிறைய நேரங்களில் வரும். சரி, இந்த முறை வேண்டாம், அடுத்த முறை பார்த்துக்கலாம், அடுத்த முறை நான் கீழ்ப்படிஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை நம்மை நாமே அந்த இடத்துல சமாதானப்படுத்திக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நமக்கு கிடைக்க வேண்டியதான ஆசீர்வாதமும் கூட நமக்கு இப்போ கிடைக்காது. நம்ம தள்ளி போடுறோம் பார்த்தீங்களா, நம்ம தள்ளி போடுறதுனால அடுத்த முறை தான் நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கோம், நம்முடைய தேவை என்ன அப்படின்றத ஆண்டவர் அறிவார். அது நம்மை நாமே சமாதானப்படுத்தி கொள்வதற்காக நாம் பேசி கொள்ளுகின்றதான ஒரு வார்த்தை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் லேட்டாக போகிறேன், அது ஆண்டவருக்கு தெரியும்.
எனக்கு உடம்பு சரியில்லை, அது ஆண்டவருக்கு தெரியும். எனக்கு எவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை, அதுவும் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு கண்டிப்பாக தெரியும். ஆனால் கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். நீங்கள் கேட்கலன்னா உங்களுக்கு கொடுக்கப்படாது. அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர்கிட்ட நாம் சொல்லணும். அப்படின்றது தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்போ அவர் சொல்கிறத நம்ம அந்த வார்த்தைக்கு நாம் என்ன செய்யணுமா, கீழ்ப்படிய வேண்டும். இந்த இடத்துல பேதுருவும் சீமோனும் அவர்கள் சொல்லுகின்றதான அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். வெறுமையான போன படகை ஆண்டவர் ஆசீர்வாதத்தினால நிரப்பினார். ஹல்லேலூயா. ஆமென். நாமும் கூட வெறுமையான ஒரு ஆளாக இருக்கின்றோமா, ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா ஆண்டவர் நம்மையும் நிரப்புகின்ற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இரண்டாவது காரியம், ரூத் 1ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள் வாசிக்கலாம். அதற்கு அவர்கள் நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றாள். ஆமென். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நகோமி பெத்லெஹேம் ஊராளாய் இருக்கக்கூடியதான எலிமெலேக்கினுடைய மனைவி தான் நகோமி. இவங்க 2 பேரும் மோவாப் தேசத்துக்கு போகிறாங்க. தான் இருந்ததான தேசத்தை விட்டுட்டு மோவாப் தேசத்தில் ஆசீர்வாதமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்களும் இவருடைய பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. அப்படி போனதான இடத்துல எலிமெலேக்கு இறந்து போயிடுறாரு. இவங்களுடைய 2 பிள்ளைகளுக்கும் திருமணம் செய்து வைக்கின்றார்கள். அந்த திருமணம் செய்து வைத்து முடித்த உடனே அங்கேயும் இந்த 2 பிள்ளைகளுமே இறந்து போயிடுறாங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க, நான் அந்த மருமகள் பேர் ஓர்பால், இன்னொருத்தி பேர் ரூத். இப்போ நான் இந்த இடத்துக்கு நான் வெறுமையாக, அதாவது நகோமி என்னை யாருமே சொல்லாதீங்க, நான் இந்த இடத்துல வெறுமையானவர்களாக நான் இருக்கிறேன் அப்படின்றத ரூத் ஆனவள் சொல்கிறா. அப்போ இந்த ஓர்பால் தன்னுடைய மாமியை முத்தமிட்டு சென்றாள். ஆனால் ரூத்தோ விடாமல் பற்றி கொண்டாள் நகோமியை. சரி, இப்போ இந்த தேசத்துக்கு, அதாவது திரும்பவும் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா மோவாப் தேசத்தில் இருந்து பெத்லெஹேமுக்கு இவங்க வராங்க. எப்படி வராங்கன்னா, மிகவும் பஞ்சத்தினால் அடிபட்டு கர்த்தர் தம்முடைய தேசத்தில் இருக்கக்கூடியதான ஜனங்களுக்கு போஷிக்கிறார் என்றதை அறிந்து கொண்டு இந்த ஜனத்திற்காக மீண்டுமாக கூட இவங்க இந்த இடத்துக்கு வராங்க. அப்படி வரும்பொழுது தான் ஆண்டவர் அந்த தேசத்தில் இவங்களை ஆசீர்வாதமாக வைக்கின்றார். நம்ம நினைப்போம், நம்ம இந்த இடத்துல இருக்கிறது நமக்கு ஆசீர்வாதமாக இல்லையோ, நம்ம வேற ஒரு இடத்துக்கு போயிருந்தோம்னா நம்ம ஆசீர்வாதமாக இருந்திருப்போமோ அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்களில் நமக்கு தோணியிருக்கலாம். அப்படி தான் இந்த நகோமி இவர்கள் இருந்ததான தேசத்தை விட்டு கடந்து போனாலும் கூட மீண்டும் அதே தேசத்தில் கொண்டு வைத்ததுனால தான் இவர்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். அதே ரூத் எழுதினதான அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 4ஆவது அதிகாரம் 13-14 ஆகிய வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது. ஆமென். இந்த நகோமியை ரூத் எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரோ அதே போன்றுதான் நான் சொன்ன பிள்ளையையும் ஆண்டவர் அந்த தேசத்துலேருந்து கொண்டு இந்த தேசத்துக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். எதற்காக அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அப்போ தான் இருக்கின்றதான இடத்தை விட்டு நம்ம நிறைய நேரங்களில் நம்ம என்ன யோசிப்போம்னா, இந்த இடத்துல நமக்கு ஆசீர்வாதம் இருக்குது, நம்மளை சுற்றி இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, இவங்க எல்லாத்தையும் விட்டு நம்ம பிரிஞ்சு போகணுமா அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் பிரிக்கிறாரு அப்படின்னு சொன்னாலே ஆண்டவர் உங்கள் மீது வைத்திருக்கின்றதான அபிஷேகம் அது விலையேற பெற்றது. உங்களை அழைத்திருக்கக்கூடியதான அந்த அழைப்பினுடைய அபிஷேகம் அப்படின்றது மிகவும் பெரியதாக இருக்கக்கூடியது. அப்படி தான் இந்த ரூத்தை கூட நகோமியின் மூலமாக ஆண்டவர் ரூத்தை ஆசிர்வதிக்கிறாங்க. ரூத் போவாஸுக்கு மனைவியாய் ஆகின்றாள். மீண்டுமாக இவர்களுக்கு பிள்ளை பெறுகின்றது. பிள்ளை பெற்றவுடனே அந்த பிள்ளைக்கு நகோமியானவள் தாயாகின்றாள். ஹல்லேலூயா.
ஆமேன். அப்போ இரண்டாவது காரியம், புதிய ஒரு ஆரம்பத்தை தருகின்றவர் நம்முடைய தேவன். நம்ம வந்து எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் முடிஞ்சு போகலை. அந்த முடிந்து போகின்ற தருவாயில் எதெல்லாம் இருக்குதோ அதில் தான் தேவன் நமக்கு ஒரு புதிய ஆரம்பத்தையே வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. இதோட முடிஞ்சு போச்சுப்பா, இந்த தேசத்தில் நமக்கு வேலையே கிடையாது, இங்கே இருக்கிறவங்கள நம்ம பார்க்க போகிறதே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு கூட நம்ம விட்டுட்டு போகலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன தான் விட்டுட்டு போனால் கூட உனக்குரிய ஆசீர்வாதம் இங்கே தான்ப்பா இருக்குது அப்படின்றாரு. அப்போ எந்த இடத்த நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோமோ அந்த இடத்துல இருந்து தான் ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை தருகின்ற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமேன். மூன்றாவது காரியம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோமா? 1-7 வசனங்கள். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். ஆமென். இந்த வேத பகுதி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, தீர்க்கதரிசி புத்திரரில் ஒருவனுடைய மனைவியாக இருந்ததான ஸ்ரீ ஒருத்தி, அந்த தீர்க்கதரிசி இறந்து போயிடுறாங்க. இந்த ஸ்ரீ ஆனவள் மிகவும் வறுமையினாலேயும் கடன் பிரச்சனையினாலேயும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ எலிசா தீர்க்கதரிசி அங்கே போகிறாங்க. நாங்கள் ரொம்ப கடன் பிரச்சனையினால் கஷ்டப்படுறோமே, நானும் என்னுடைய பிள்ளைகளும், இதற்கு நீங்கள் ஏதாவது செய்யக்கூடாதா அப்படின்றாங்க. உடனே அவர்கள், உங்களுடைய வீட்டில் என்ன இருக்குது அப்படின்றது கேட்குறாங்க. இவர்கள், எண்ணெய், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் வேறொன்றும் எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மீதம் இருக்கக்கூடியதான பாத்திரத்தில் எல்லாவற்றிலும் நீங்கள் நீரை நிரப்புங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கதவை பூட்டிக்கிட்டு உள்ளே இருங்கன்னு இவங்க ஜெபிச்ச உடனே அந்த பாத்திரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா எண்ணெயாக மாறியது. அதாவது முதல்ல அந்த பாத்திரத்தை வைக்கும் பொழுது எப்படி இருந்ததுன்னா வெறும் பாத்திரங்களாக இருந்தது. ஹல்லேலூயா. நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும், ஏன்னா இவங்க வீட்டில் பாத்திரம் இல்லை, அப்போ பக்கத்து வீட்டிலலாம் போயிட்டு பாத்திரத்தை வாங்கிட்டு வந்து ஃபுல்லாக வைக்கிறாங்க. அந்த வச்ச எல்லா பாத்திரமுமே வெறும் பாத்திரங்களாகவே இருக்கின்றது. நாமும் கூட வெறுமையான ஒரு ஆளாக தான் இருக்கிறோம். நம்மை நிரப்புகின்றவர் யாருன்னா ஆண்டவர் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. ஆமேன். இப்போ இவங்க கொண்டு வந்து கொடுத்த உடனே வேற பாத்திரம் இருந்தால் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேற பாத்திரம் இல்லை அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் எண்ணெய் நின்று போயிடுச்சு. அப்போ 2 விஷயம் நம்ம இதிலேருந்து கற்றுக்கணும். ஒன்று நாம் வெறுமையாக இருக்கக்கூடியவர்கள், நாம் வெறும் பாத்திரமாக தான் இருக்கிறோம், நம்மை நிரப்புகின்றவர் கர்த்தர். இரண்டாவது காரியம், நம்ம வாயிலிருந்து புறப்படக்கூடியதான வார்த்தை இல்லை அப்படின்றது வரவே கூடாது. இருக்கு என்றதான வார்த்தை மாத்திரம்தான் நம்ம வாயிலிருந்து புறப்பட வேண்டும். வெறுமையாக இருக்கக்கூடியதான நம்மை அவர் நிரப்புகின்ற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமேன். 4வது காரியம், யாத்ராகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 12:35. இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன். நீ அவர்களோடே பேசி, நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடியற்காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். ஆமேன். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வனாந்திரத்தின் வழியாக நடத்திட்டு வராரு. அப்போ நடத்திட்டு வந்த உடனே
சீன் வனாந்திரமின் வழியாக வரும்பொழுது இந்த ஜனங்கள் எல்லாமே முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் எகிப்து தேசத்தில் இருந்தபோது கூட நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு நாங்கள் இருந்தோமே, ஆனால் எப்போ உங்கள் கூட வர ஆரம்பித்தோமோ இந்த பசியினாலே நாங்கள் செத்து போயிடுவோம் போலையே அப்படின்னு சொல்லி இந்த ஜனங்கள் எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் எல்லாரும் முறுமுறுக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி மோசேயும் இந்த இடத்துல ஆரோனும் பேசிக்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட போயிட்டு ஜெபிக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்களுக்கு அப்பமும் காடையும் தருவேன் அப்படின்றத சொல்கிறாரு. அப்போ இரவில் காடையை கொண்டு ஆண்டவர் அவர்களை போஷித்து நடத்துகின்றார். காலை தோறும் அவர்களுக்கு அப்பம் கொடுக்குறாரு. இந்த 40 வருஷ காலமும் 35வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்துக்கு வரும் மட்டும் 40 வருஷமளவும் மன்னாவை புசித்தார்கள். அவர்கள் கானான் தேசத்தின் எல்லையில் சேரும் வரைக்கும் மன்னாவை புசித்தார்கள். ஆமென். ஒரு நாள் கூட ஆண்டவர் அவங்கள பசியும் பட்டினியுமாக விடவே இல்லை. வனாந்திரத்தின் வழியாக நடத்தி வந்ததான தேவன் அவர்கள் ஒரு நாள் கூட பசியாக விடவே இல்லை. எல்லா நாளுமே காடைகளையும் மன்னாவையும் கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்ற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட வனாந்திரத்தின் வழியாக நம்ம கர்த்தர் நடத்தி வந்தாலும் கூட நமக்கு பசி ஏற்படாதபடிக்கு நம்மை நிறைவாய் நடத்துகின்ற தேவனாக இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். நாம் ஒரு வேளை நினைக்கிறோம், நம்ம இவ்வளோ ஒரு கஷ்டத்தின் மத்தியில் நம்ம கடந்து வரமே, இவ்வளோ இன்னைக்கு இப்போ ஒரு வேளை நம்மக்கிட்ட ஒரு 500 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வாரத்தில் இந்த 500 ரூபாய் நமக்கு போதுமானதாக இருக்குமா? இப்படிப்பட்டதான ஒரு ட்ரையான ஒரு சூழ்நிலையின் மத்தியில் நம்ம இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி கூட நம்ம நினைக்கலாம். ஆனால் எவ்வளவு ஒரு வனாந்திரத்தின் வழியாக வறண்ட ஒரு சூழ்நிலையின் மத்தியில் நம்ம வந்தாலும் கூட கர்த்தர் உங்களை பசியாக விடமாட்டார். அவர் உங்களை நிறைவாய் நடத்துகின்ற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமேன். அவர் நமக்கு அதாவது நம்முடைய தேவன் தேவையானதை தேவையான நேரத்தில் சரியாய் செய்கின்ற தேவனாக இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. நிறைவாய் சந்திக்கின்ற தேவனாக இருக்கிறார். ஆமேன். சரியான நேரத்தில் நமக்கு சரியாய் வழங்குகின்ற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. 5வது காரியம், ஆதியாகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அவன் ஆகாரோடே சேர்ந்தபோது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். ஆமாம். இந்த இடத்துல சாராளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. அப்படி பிள்ளை இல்லையே அப்படின்றதுக்காக ஆபிரகாம் ஆகாரோடு கூட சேர விடுறாங்க. ஆனால் ஆகார் இப்போ கர்ப்பம் தரிக்கிறாங்க. கர்ப்பம் தரித்த உடனே சாராளை மிகவும் அற்பமாக எண்ணுகின்றவளாக இருக்கிறா. இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். இவளால், அதாவது சாராளால் தான் ஆகாருக்கு அப்படி ஒரு மேன்மையான ஒன்று கிடைத்தது. ஆனால் அதை கூட இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, ரொம்ப அற்பமாக சாராள் பார்க்கப்பட்டதுனால ஆண்டவர் சாராளை மீண்டுமாக கூட கண்ணோக்கி பார்க்கின்றார். ஆதியாகமம் 17:16 பார்த்தீங்கன்னா, நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே ஒரு குமாரனையும் தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. ஆமேன். எதற்காக அப்படின்னா, நம்ம எந்த ஒரு இடத்துல நம்ம அற்பமாக நம்ம எண்ணப்படுகின்றோமோ அந்த இடத்துல எல்லாவற்றிலுமே இதை காட்டிலும் மேலானதாக ஆண்டோடைய கிருபை நம்ம மேலே இருக்கும். ஒருவேளை ஒரு 10 பேர் 20 பேர் மத்தியில் நம்ம ரொம்ப அற்பமாக எண்ணப்படுகின்றோம், ரொம்ப ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையின் மத்தியில் வரோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த சூழ்நிலையில் நம்ம எவ்வளவு அவமானப்பட்டிருப்போம் அப்படின்றது ஆண்டவருக்கு தெரியும். ஏன் நம்முடைய மனசு எவ்வளவுக்கு எவ்வளோ போராடி இருக்கு அப்படின்றது ஆண்டவருக்கு தெரியும். இங்கே சாராளினுடைய இருதயம் கூட அப்படி தான் இருந்திருக்கும். ஆகார் தன்னை எப்பொழுது அற்பமாக எண்ணப்பட்டாலோ அப்போ அந்த சாராளினுடைய இடத்துல இருந்து நம்ம கொஞ்சம் அப்படி நின்று பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளோ ஒரு கடினமான ஒரு பாதையாக இருந்திருக்கும். அப்போ இவருடைய வலியும் வேதனைகளையும் தான் ஆண்டவர் பார்த்து இவர்கள் ஜாதிகளுக்கு தாயாக ஆண்டவர் மாற்றுகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த மாதிரியான ஒரு அற்பமான சூழ்நிலைகள் மத்தியில்
நம்ம கடந்து வரோம் அப்படின்னு சொன்னோம்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ஆமென். நாமும் கூட நம்ம நினைப்போம், நான் ஏன் ஆண்டவரை இவ்வளோ பேர் மத்தியில் அற்பமாக நான் எண்ணப்படுகின்றேன், இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் இதை காட்டிலும் மேலான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. அப்படி வச்சிருக்கிறதுனால தான் இப்படிப்பட்டதான ஒரு பாதையின் வழியாகவே நீங்கள் கடந்து போகிறீங்க. ஹல்லேலூயா. ஆமேன். அப்போ மனிதனால் நாம் அற்பமாக எண்ணுபவர்களாக இருந்தாலும் கூட தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருக பண்ணுகின்ற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமேன். இன்னும் ஒரே ஒரு குறிப்பை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கடைசியாக மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம், இதில் ஆண்டவருடைய கல்லறை வெறுமையாக இருந்தது அப்படின்றத சொல்கிறாங்க. அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் அப்படின்றது. கர்த்தரை வைத்த இடத்தை பாருங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ வெறுமையான கல்லறை நம்முடைய வெற்றியின் அடையாளமாக மாறிவிடுகின்றது. நாமும் கூட நிறைய வெறுமை அப்படின்றது இனி நம்முடைய வாழ்க்கையில் கிடையவே கிடையாது. ஆண்டவர் வெறுமையை நிரப்புகின்ற தேவனாக இருக்கிறார். வெறுமையை ஆசீர்வாதமாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். வெறுமையை அற்புதமாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். வெறுமையை வெற்றியினுடைய அடையாளமாக மாற்றுகிறவர் தான் நம்முடைய தேவன். நம்முடைய தேவன் நமக்காகவே சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து வெற்றியினுடைய அடையாளமாக அவர் உயிர்த்தெழுந்தார். இதுதான் வெற்றியினுடைய அடையாளம். தேவனுடைய பார்வையில் வெறுமை அப்படின்றது முடிவு என்பது கிடையாது, அது வெற்றியினுடைய ஒரு அடையாளமாக பார்க்கப்படுகின்றது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கூட பொருளாதாரத்தில் வெறுமை, உறவின் ரீதியாக வெறுமை, உடல் நலத்தில் பயங்கரமான ஒரு சோர்வு, பலவீனம், அதுலேயும் நம்ம வெறுமையாக பார்க்கப்படுகின்றோம். எதுவாக இருந்தாலும் கூட எல்லாவற்றையும் நிறைவாய் மாற்றுகிறதான தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். ஹல்லேலூயா. ஆமேன். நாம் பார்த்து தான் அந்த 5 குறிப்பையும் நான் ஒரு முறை சொல்கிறேன். முதலாவது, வெறுமையான படகை ஆசீர்வாதத்தால் நிரப்பியதான தேவன். 2வது காரியம், புதிய ஆரம்பத்தை தருகின்றதான தேவன். 3வது, காலியாக இருக்கக்கூடியதான பாத்திரங்கள் எல்லாவற்றையும் நிரப்புகிறவர் நம்முடைய ஆண்டவர். வனாந்திரத்தில் பசியை நிறைவாய் கொடுக்கின்றதான நம்முடைய தேவன். 5வது காரியம், சாராவினுடைய வெறுமையை களிப்பாக மாற்றியவர் நம்முடைய தேவன். 6வது காரியம், வெறுமையான கல்லறை அப்படின்றது வெற்றியினுடைய ஒரு அடையாளமாக மாற்றியது நம்முடைய தேவன். ஆமேன். ஹல்லேலூயா. நாம் இனி வெறுமை அப்படின்றது கிடையாது, அது வெற்றியினுடைய அடையாளம், ஆசீர்வாதத்தினுடைய அடையாளம். ஆமென். நாம் யாவரும் அப்படியே எழுந்து